அனைவருக்கும் அன்பான வரவேற்பு. இன்று நாம் தொடங்கப் போகும் இந்த ஆன்மீகப் பயணம் சாதாரணமான ஒன்று அல்ல. இது மனித உடலின் மறைக்கப்பட்ட சக்திகளைப் பற்றிய ஒரு ஆழமான ஆராய்ச்சி. மனிதன் வெறும் உடலா? அல்லது அவனுள் இன்னும் திறக்கப்படாத சக்திகள் உள்ளனவா? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக யோகிகள், தியானிகள், சித்தர்கள் பேசிக் கொண்டிருக்கும் குண்டலினி என்ன? சக்கரங்கள் உண்மையிலேயே உள்ளனவா? அவை வெறும் கற்பனையா? அல்லது மனித அறிவியலால் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படாத உளூர்ஜ சக்தி அமைப்புகளா? இந்த உலகில் பலர் வெளிப்புற வெற்றியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிலர் மட்டும் உள்ளார்ந்த விழிப்புணர்வை தேடுகிறார்கள். ஏனெனில் உண்மையான அமைதி வெளியில் கிடைக்காது. அது உள்ளே மறைந்திருக்கிறது. ஒரு மனிதன் தன் மனதை வென்றுவிட்டால் உலகமே அவனுக்கு மாறிவிடும். இந்த உள்மாற்றத்தின் ரகசியமே குண்டலினி விழிப்பு. அது ஒரு மத விஷயம் மட்டும் அல்ல. அது மனம், உடல், உணர்வு, சிந்தனை, அறிவு ஆகிய அனைத்தையும் மாற்றக்கூடிய ஒரு ஆழமான அனுபவம். பழமையான இந்து யோக மரபுகளில் குண்டலினி ஒரு பாம்பு போல சுருண்டு கிடக்கும் சக்தியாக விவரிக்கப்படுகிறது. மூலாதார சக்கரத்தின் அடிப்பகுதியில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த சக்தி ஒருநாள் விழித்தெழுந்தால் மனிதன் சாதாரண மனிதனாக இருக்கமாட்டான் என்று கூறப்படுகிறது. ஆனால் ஏன் இந்த சக்தி உறங்கிக் கொண்டிருக்கிறது? ஏன் அனைவருக்கும் அது விழிக்கவில்லை? இந்த உலகில் சிலருக்கு மட்டும் ஏன் ஆழமான ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படுகின்றன? இந்த கேள்விகளுக்கான பதில்களை அறிய நாம் முதலில் மனிதனின் உள் அமைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். பண்டைய யோகிகள் மனித உடலை வெறும் எலும்பு மற்றும் இரத்தமாக பார்க்கவில்லை. அவர்கள் உடலுக்குள் ஓடும் உயிர்ச்சக்தியை உணர்ந்தார்கள். அந்த உயிர்ச்சக்தியை அவர்கள் பிராணன் என்று அழைத்தார்கள். மூச்சு என்பது வெறும் ஆக்சிஜன் பரிமாற்றம் அல்ல. அது உயிரின் அதிர்வு. ஒரு மனிதன் கோபப்படும்போது அவன் மூச்சு வேகமாகிறது. அவன் பயப்படும்போது மூச்சு தடுக்கிறது. அவன் அமைதியாக தியானிக்கும்போது மூச்சு மெதுவாகிறது. இதன் மூலம் மனமும் மூச்சும் ஒன்றோடொன்று இணைந்திருப்பது தெளிவாகிறது. இதையே யோகிகள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே உணர்ந்துவிட்டார்கள். அவர்கள் கூறியது, மூச்சை கட்டுப்படுத்தினால் மனதை கட்டுப்படுத்தலாம். மனதை கட்டுப்படுத்தினால் உயிர்ச்சக்தியை எழுப்பலாம். உயிர்ச்சக்தி எழுந்தால் மனிதனின் உணர்வு பரிமாணமே மாறிவிடும். இப்போது நாம் சக்கரங்களைப் பற்றி புரிந்து கொள்வோம். சக்கரம் என்றால் சுழலும் ஆற்றல் மையம். மனித உடலில் 7 முக்கிய சக்கரங்கள் உள்ளன என்று யோக மரபுகள் கூறுகின்றன. ஒவ்வொரு சக்கரமும் வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை கட்டுப்படுத்துகிறது. மூலாதார சக்கரம் பாதுகாப்பு, உயிர்வாழ்வு, நிலைத்தன்மை ஆகியவற்றை குறிக்கிறது. சுவாதிஷ்டான சக்கரம் உணர்ச்சி, படைப்பாற்றல், இன்பம் ஆகியவற்றை கட்டுப்படுத்துகிறது. மணிபூரக சக்கரம் சுயநம்பிக்கை, தனித்தன்மை, ஆற்றல் ஆகியவற்றின் மையமாக கருதப்படுகிறது. அநாகத சக்கரம் அன்பு, கருணை, மன்னிப்பு ஆகியவற்றின் மையம். விசுத்தி சக்கரம் உண்மை பேசும் திறன், வெளிப்பாடு ஆகியவற்றுடன் தொடர்புடையது. ஆய்ஜா சக்கரம் 3வது கண் என்று அழைக்கப்படுகிறது. உள்ளுணர்வு, ஆழ்ந்த பார்வை, மன விழிப்பு ஆகியவற்றின் கதவு. சஹஸ்ரார சக்கரம் உயர்ந்த ஆன்மீக இணைப்பு, பிரபஞ்ச உணர்வு, தெய்வீக நிலை ஆகியவற்றின் உச்சம். இவை வெறும் ஆன்மீக கதைகள் அல்ல என்று சில நவீன ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஏனெனில் ஒவ்வொரு சக்கரமும் உடலின் முக்கிய நரம்பு மையங்கள் மற்றும் ஹார்மோன் சுரப்பிகளுடன் தொடர்பு கொண்டிருக்கலாம் என்று சில ஆய்வுகள் கூறுகின்றன. உதாரணமாக, மூலாதார சக்கரம் முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் உள்ளது. அங்கு நரம்பு வலையமைப்புகள் அதிகம் உள்ளன. ஆய்ஜா சக்கரம் நெற்றியின் மத்தியில் உள்ளது. அதன் பின்னால் பைனியல் கிளாண்ட் உள்ளது. பல ஆன்மீக மரபுகள் இதையே உள்ளுணர்வின் இருக்கை என்று கூறுகின்றன. இப்போது ஒரு முக்கியமான கேள்வி. குண்டலினி உண்மையில் விழித்தால் என்ன நடக்கும்? பல யோகிகள் கூறுவது, முதலில் உடலில் அதிர்வு உணரப்படும். சிலருக்கு வெப்பம் அதிகரிக்கும். சிலருக்கு முதுகுத்தண்டில் மின்சாரம் ஓடும் போல உணர்வு வரும். சிலர் திடீரென ஆழமான அமைதியை உணர்வார்கள். சிலருக்கு கனவுகள் மாறிவிடும். சிலருக்கு உலகமே வேறுபட்டதாக தோன்றும். ஆனால் இந்த அனுபவம் அனைவருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஏனெனில் ஒவ்வொரு மனிதனின் மனநிலை, உடல்நிலை, உணர்ச்சி நிலை வேறுபடும். சிலர் திடீர் குண்டலினி விழிப்பால் பயப்படுகிறார்கள்.
ஏனெனில் அவர்கள் புரிந்து கொள்ள முடியாத அனுபவங்களை சந்திக்கிறார்கள். அதனால் பழமையான யோகிகள் எச்சரித்தார்கள், தயாரிப்பில்லாமல் குண்டலினியை எழுப்ப முயற்சிக்காதீர்கள் என்று. ஏனெனில் அது வெறும் சக்தி அல்ல, அது மனிதனின் ஒளிந்திருக்கும் மன உலகத்தை திறக்கும் ஒரு சாவி. ஒரு அறையை பல வருடங்கள் திறக்காமல் வைத்திருந்தால், திடீரென திறந்தால் உள்ளே தூசி குழப்பம் அனைத்தும் வெளியே வரும். அதேபோல் மனதின் அடியில் மறைந்திருக்கும் பயங்கள், ஆசைகள், வலி நினைவுகள் அனைத்தும் மேலே வர ஆரம்பிக்கலாம். இதனால் சிலர் ஆன்மீக பாதையில் செல்லும்போது முதலில் குழப்பத்தை சந்திக்கிறார்கள். ஆனால் அதற்குப் பிறகே உண்மையான அமைதி உருவாகிறது. பண்டைய சித்தர்கள் இதை தீயில் தங்கம் உருகுவது போல விவரித்தார்கள். தங்கம் உருகும்போது அதன் அழுக்கு வெளியேறும். அதன் பிறகே தூய்மை கிடைக்கும். மனித மனமும் அதுபோலதான். இன்றைய அறிவியல் உலகிலும் தியானம் பற்றிய ஆய்வுகள் அதிகரித்து வருகின்றன. மூளை அலைகள் எப்படி மாறுகின்றன? தியானம் மன அழுத்தத்தை எப்படி குறைக்கிறது? மன அமைதியால் உடல் ஆரோக்கியம் எப்படி மேம்படுகிறது? இவை அனைத்தும் ஆராயப்பட்டு வருகின்றன. சில விஞ்ஞானிகள் கூறுவது, ஆழ்ந்த தியான நிலைகளில் மூளையின் குறிப்பிட்ட பகுதிகள் அதிக ஒத்திசைவுடன் செயல்படுகின்றன. இதனால் மனிதன் அதிக தெளிவு மற்றும் விழிப்புணர்வை அனுபவிக்கலாம். ஆனால் ஆன்மீக அனுபவத்தை முழுமையாக விஞ்ஞான கருவிகளால் அளக்க முடியுமா? அதுதான் இன்னும் தீராத கேள்வி. ஏனெனில் காதலை அளக்க முடியாத போல், ஆன்மீக விழிப்பையும் முழுமையாக அளக்க முடியாது. ஒரு மனிதன் தியானத்தில் அமரும்போது அவன் உணரும் அமைதி, அவனுக்குள் எழும் ஒளி உணர்வு, அவனது மனம் திடீரென அமைதியாகும் அந்த தருணம், அதை வெளிப்புற உலகம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அனுபவித்தவர் மட்டும் அதன் உண்மையை அறிவார். இதனால்தான் உலகின் அனைத்து ஆன்மீக மரபுகளும் ஒரு விஷயத்தை கூறுகின்றன: உள்ளே செல், உன்னை நீ அறிந்து கொள். மனிதன் வெளியில் தேடும் சக்தி அவனுக்குள்ளேயே இருக்கலாம். இந்த பயணம் எளிதானது அல்ல, ஆனால் அது ஆழமானது. அது வெறும் தத்துவம் அல்ல, அது ஒரு அனுபவ பாதை. ஒரு நாள் முழு உலகமும் சத்தமாக இருந்தாலும், உன் மனம் மட்டும் அமைதியாக இருந்தால், அதுவே உண்மையான விழிப்பு ஆரம்பம். ஒரு விதை மண்ணுக்குள் புதைந்து கிடக்கும் போது அது உயிரற்றதாக தோன்றலாம். ஆனால் சரியான சூழல் கிடைத்தவுடன் அது வெடித்து வெளிவந்து ஒரு பெரிய மரமாக மாறுகிறது. அதேபோல் மனிதனுக்குள்ளும் ஒரு உறங்கும் சக்தி உள்ளது. அந்த சக்தி விழித்தெழும் தருணமே உளறிவின் பிறப்பு என்று யோகிகள் கூறுகிறார்கள். பழைய சித்தர்கள் மனித உடலை ஒரு கோவிலாக பார்த்தார்கள். அந்த கோவிலின் உள்ளே ஒளிந்திருக்கும் தீபமே குண்டலினி. அதை விழிக்கச் செய்வதற்காக அவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தியானம் செய்தார்கள். மூச்சை கவனித்தார்கள், உணவை கட்டுப்படுத்தினார்கள், மனதை சுத்தப்படுத்த முயன்றார்கள். ஏனெனில் அவர்கள் புரிந்து கொண்ட ஒரு உண்மை இருந்தது: அமைதியற்ற மனத்தில் உயர்ந்த சக்தி நிலைத்திருக்காது. ஒரு குளம் அசைந்து கொண்டிருந்தால் அதில் வானத்தின் பிரதிபலிப்பு தெளிவாக தெரியாது. ஆனால் நீர் முழுமையாக அமைதியானால் நிலவு அதில் தெளிவாக தெரியும். அதேபோல் மனம் அமைதியாகும்போதுதான் மனிதன் தன்னுடைய உண்மையான இயல்பை காண ஆரம்பிக்கிறான். இப்போது பலர் கேட்கும் ஒரு கேள்வியை பார்க்கலாம்: குண்டலினி உண்மையில் எங்கே இருக்கிறது? யோக மரபுகள் கூறுவது, அது முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் மூலாதார சக்கரத்தில் உறங்குகிறது. அதை ஒரு 3 முறை சுருண்ட பாம்பாக சித்தரிக்கிறார்கள். இந்த பாம்பு சின்னம் மிகவும் ஆழமான அர்த்தம் கொண்டது. பாம்பு தனது தோலை மாற்றுகிறது. அதேபோல் குண்டலினி விழிப்பு மனிதனின் பழைய அடையாளத்தை மாற்றுகிறது. அவன் பழைய பயங்களை, பழைய சிந்தனைகளை, பழைய வரம்புகளை தாண்ட ஆரம்பிக்கிறான். ஆனால் ஏன் பாம்பு? ஏன் வேறு உயிரினம் அல்ல? ஏனெனில் பாம்பு அமைதியாக இருக்கும். ஆனால் விழித்தால் அதில் மிகப்பெரிய சக்தி இருக்கும். அதேபோல் மனிதனின் உள் சக்தியும் அமைதியாக மறைந்து கிடக்கிறது. இப்போது நரம்பு அமைப்புக்கும் குண்டலினிக்கும் உள்ள தொடர்பை பார்க்கலாம். முதுகுத்தண்டு மனித உடலின் மைய தகவல் பாதை. மூளையிலிருந்து வரும் அனைத்து தகவல்களும் இதன் வழியாக செல்கின்றன. யோகிகள் இதை வெறும் நரம்பு அமைப்பாக மட்டும் பார்க்கவில்லை. அவர்கள் இதன் வழியாக உயிர்ச்சக்தி ஓடுகிறது என்று நம்பினர். அவர்கள் 3 முக்கிய நாடிகளைப் பற்றி பேசினர்: இடா, பிங்களா, சுசும்னா. இடா சந்திர சக்தியை குறிக்கிறது.
அமைதி, உணர்ச்சி, உள்ளுணர்வு ஆகியவற்றுடன் தொடர்புடையது. பிங்களா சூரிய சக்தியை குறிக்கிறது. செயல், ஆற்றல், வெப்பம், மன உறுதி ஆகியவற்றை குறிக்கிறது. இந்த இரண்டும் சமநிலையில் வந்தால் சுஷும்னா திறக்கும் என்று கூறப்படுகிறது. அந்த சுஷும்னா வழியாக குண்டலினி மேலே எழ ஆரம்பிக்கும். இதனை சிலர் ஆன்மீக பரிணாமத்தின் நெடுஞ்சாலை என்று கூறுகிறார்கள். இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். குண்டலினி விழிப்பு என்பது திடீர் மாயாஜாலம் அல்ல. அது பல நிலைகளில் நடக்கும் மாற்றம். முதலில் உடல் மாறுகிறது. பிறகு மூச்சு மாறுகிறது. பிறகு சிந்தனை மாறுகிறது. பிறகு உணர்வு மாறுகிறது. அதன் பிறகுதான் விழிப்புணர்வு ஆழமாக ஆரம்பிக்கிறது. சிலர் திடீரென அதிக உணர்ச்சிவசப்பட ஆரம்பிக்கிறார்கள். சிலர் முன்பு விரும்பிய விஷயங்களில் ஆர்வம் இழக்கிறார்கள். சிலர் தனிமையை விரும்ப ஆரம்பிக்கிறார்கள். சிலர் இயற்கையோடு ஆழமான இணைப்பை உணர்கிறார்கள். இதற்கு காரணம் மனதின் அதிர்வு மாற ஆரம்பிப்பது என்று பல ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. இன்றைய உலகில் பலர் வெளிப்புற சத்தத்தில் மூழ்கியிருக்கிறார்கள். மொபைல், சமூக வலைதளம், தொடர்ச்சியான தகவல் மழை, இந்த எல்லாம் மனதை எப்போதும் செயல்பாட்டில் வைத்திருக்கிறது. ஆனால் குண்டலினி பாதை மனதை மெதுவாக அமைதிக்குள் அழைத்துச் செல்கிறது. சில தியானிகளுக்கு திடீரென உள்ளே ஓசை கேட்கும் அனுபவம் வருகிறது. இதனை நாதம் என்று கூறுகிறார்கள். அந்த ஒலி வெளியில் இருந்து வருவதில்லை, உள்ளிருந்து எழுகிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். சிலர் மணி ஓசை போல கேட்கிறார்கள். சிலர் ஓம் போன்ற அதிர்வை உணர்கிறார்கள். சிலர் ஆழ்ந்த அமைதியையே ஒரு ஒலியாக அனுபவிக்கிறார்கள். இவை அனைத்தும் உண்மையா, அல்லது மூளையின் செயல்பாடுகளா? இதில் அறிவியல் இன்னும் முழுமையாக பதில் அளிக்கவில்லை. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக இருக்கிறது. தியானம் மனித மூளையில் மாற்றங்களை உருவாக்குகிறது. மூளை ஸ்கேன் ஆய்வுகளில் நீண்டகால தியானம் செய்பவர்களின் கவன திறன் அதிகரிப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களின் மன அழுத்த நிலை குறைகிறது. சிலருக்கு கருணை உணர்வு அதிகரிக்கிறது. இது ஏன் நடக்கிறது? ஒரு காரணம், மனிதன் எப்போதும் வெளியில் கவனம் செலுத்துகிறான். ஆனால் தியானம் அந்த கவனத்தை உள்ளே திருப்புகிறது. அப்போது மனம் தன்னைத்தானே பார்க்க ஆரம்பிக்கிறது. இது மிகவும் ஆழமான மாற்றம். பொதுவாக மனிதன் தனது சிந்தனைகளேதான் என்று நினைக்கிறான். அவன் கோபம் வந்தால் நான் கோபம் என்று சொல்கிறான். அவன் பயந்தால் நான் பயப்படுகிறேன் என்று சொல்கிறான். ஆனால் தியானத்தில் ஒரு தருணம் வருகிறது. அப்போது மனிதன் தன்னுடைய சிந்தனைகளை வெளியிலிருந்து பார்ப்பதைப் போல் அனுபவிக்கிறான். அந்த தருணமே ஆன்மீக விழிப்பின் ஆரம்பம் என்று சிலர் கூறுகிறார்கள். ஏனெனில் அப்போதுதான் ஒரு உண்மை புரிகிறது. நாம் நமது சிந்தனைகள் அல்ல, நாம் அவற்றைப் பார்க்கும் சாட்சியம். இந்த சாட்சி உணர்வு ஆழமடையும் போது மனிதனின் வாழ்க்கை முழுவதும் மாற ஆரம்பிக்கிறது. அவன் வெளிப்புற விஷயங்களில் குறைவாக பாதிக்கப்படுகிறான். முன்பு அவனை கோபப்படுத்திய விஷயங்கள் இப்போது அவனை பாதிக்காது. அவன் மெதுவாக உள்ளார்ந்த அமைதியை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். இதையே சிலர் ஆன்மீக முதிர்ச்சி என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்த பாதையில் சவால்களும் உள்ளன. சிலர் ஆன்மீக அனுபவத்தை அடைய மிகவும் வேகமாக முயற்சிக்கிறார்கள். அதிக தியானம், அதிக மூச்சுப் பயிற்சி, உணவு, தூக்கம் அனைத்தையும் திடீரென மாற்றுவது. இவை மனதிலும் உடலிலும் சமநிலையின்மையை உருவாக்கலாம். அதனால் பழைய யோகிகள் மெதுவாக முன்னேற வேண்டும் என்று எச்சரித்தார்கள். ஒரு விளக்கில் அதிக மின்சாரம் திடீரென வந்தால் அது எரிந்துவிடும். அதேபோல் மனமும் தயாராக இல்லாமல் அதிக உளூர்ஜத்தை சந்தித்தால் குழப்பமடையலாம். இதனால்தான் உண்மையான குருக்கள் முதலில் மன சுத்தத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அன்பு, கருணை, ஒழுக்கம், பொறுமை, இவை இல்லாமல் ஆன்மீக சக்தி ஆபத்தானதாக மாறலாம் என்று அவர்கள் நம்பினர். இப்போது நாம் மூன்றாவது கண் பற்றிப் பார்க்கலாம். பலர் இதை ஒரு மாய சக்தி என்று நினைக்கிறார்கள். ஆனால் அதன் உண்மையான அர்த்தம் மிகவும் ஆழமானது. மூன்றாவது கண் என்பது உள்ளுணர்வு விழிப்பு. வெளிப்புற கண்கள் உலகத்தை பார்க்கின்றன. ஆனால் மூன்றாவது கண் உண்மையை பார்க்கிறது என்று கூறப்படுகிறது. சிலருக்கு ஒரு மனிதனை பார்த்தவுடன் அவன் மனநிலை புரிந்துவிடும். சிலருக்கு நடக்கப் போகும் விஷயங்கள் முன்பே உணரப்படும். சிலருக்கு கனவுகள் மூலம் ஆழமான சின்னங்கள் கிடைக்கும்.
இவை அனைத்தும் மூன்றாவது கண் விழிப்பின் ஆரம்ப நிலைகள் என்று சில ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. ஆனால் இதை மிகைப்படுத்தி அமானுஷ்யமாக பார்க்கக்கூடாது. உண்மையான ஆன்மீகம் மனிதனை நிலையான அமைதிக்குள் கொண்டு செல்ல வேண்டும். பயம் அல்லது அகந்தைக்குள் அல்ல. ஏனெனில் பலர் சிறிய அனுபவங்களை பெரிய சக்தி என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள். இதனால் அவர்கள் பாதையை இழக்கிறார்கள். உண்மையான விழிப்பு மனிதனை எளிமையாக்கும். அவன் அதிக அன்பானவனாக மாறுவான். அவன் பிறரை குறைவாக தீர்ப்பான். அவன் வாழ்க்கையின் சிறிய விஷயங்களிலேயே மகிழ்ச்சி காண ஆரம்பிப்பான். இதுவே உண்மையான மாற்றத்தின் அடையாளம். சித்தர்கள் ஏன் காடுகளில் வாழ்ந்தார்கள்? ஏன் அவர்கள் அமைதியை தேடினார்கள்? ஏனெனில் வெளிப்புற சத்தம் குறைந்தால் உள்ளார்ந்த குரல் கேட்க ஆரம்பிக்கும். இன்றைய மனிதன் எப்போதும் ஏதோ ஒன்றில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் தன்னைத்தானே கவனிக்க நேரம் எடுத்துக்கொள்வதில்லை. ஒரு நாள் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து மூச்சை கவனித்தால் கூட மனம் எவ்வளவு குழப்பமாக இருக்கிறது என்பது தெரியும். அங்கேயே ஆன்மீகப் பயணம் ஆரம்பிக்கிறது. உன்னை நீ பார்க்க ஆரம்பிக்கும் அந்த தருணமே விழிப்பின் முதல் கதவு. பல ஆயிரம் ஆண்டுகளாக மறைக்கப்பட்டு வந்த சில உள் அனுபவங்களைப் பற்றி பேசப் போகிறோம். ஏனெனில் குண்டலினி என்பது புத்தகத்தில் படிக்கக்கூடிய ஒரு விஷயம் மட்டும் அல்ல. அது மனிதனின் முழு இருப்பையும் மாற்றக்கூடிய ஒரு உயிருள்ள அனுபவம். பண்டைய சித்தர்கள் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் கூறினார்கள். மனிதன் வெளியில் தேடும் தெய்வம் அவனுக்குள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை வெறும் தத்துவம் போல தோன்றலாம். ஆனால் தியானத்தில் ஆழமாக சென்றவர்கள் இதை உணர ஆரம்பிக்கிறார்கள். ஒரு நாள் அவர்கள் தங்களுடைய சிந்தனைகளை தாண்டி ஒரு அமைதியை அனுபவிக்கிறார்கள். அந்த அமைதி சாதாரண அமைதி அல்ல. அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு வெற்றிடம். ஆனால் அந்த வெற்றிடத்தில்தான் முழுமை இருக்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். இப்போது நாம் சித்தர்கள் பயன்படுத்திய சில இரகசிய முறைகளை புரிந்து கொள்வோம். அவர்கள் முதலில் மூச்சை கவனித்தார்கள். ஏனெனில் மூச்சு என்பது உடலுக்கும் மனதுக்கும் இடையிலான பாலம். மனம் வேகமாக இருந்தால் மூச்சும் வேகமாக இருக்கும். மனம் அமைதியாக இருந்தால் மூச்சும் மெதுவாகும். இதனால் அவர்கள் மூச்சை மாற்றி மனநிலையை மாற்ற முடியும் என்பதை கண்டுபிடித்தார்கள். ஒரு சாதாரண மனிதன் தினமும் ஆயிரக்கணக்கான மூச்சுகளை எடுக்கிறான். ஆனால் அவன் தனது மூச்சை உணர்வதில்லை. அவன் உயிரோடு இருப்பதற்கான அடிப்படை அதிர்வையே கவனிப்பதில்லை. சித்தர்கள் கூறியது, மூச்சு விழிப்புணர்வுடன் மாறும்போது உயிர்சக்தி மாற ஆரம்பிக்கும். இதற்காக அவர்கள் பல பிராணாயாம முறைகளை உருவாக்கினார்கள். சில மூச்சு முறைகள் உடலை சூடாக்கும். சில முறைகள் மனதை குளிர்விக்கும். சில முறைகள் கவனத்தை கூர்மையாக்கும். சில முறைகள் உடலுக்குள் அதிர்வை உருவாக்கும். ஆனால் இவை அனைத்தும் வெறும் உடற்பயிற்சி அல்ல. ஒவ்வொரு மூச்சும் உயிர்சக்தியை இயக்கும் கருவி என்று அவர்கள் நம்பினர். ஒரு சித்தர் கூறியதாக ஒரு பழமையான வரி உள்ளது. மனம் எங்கு செல்கிறது அங்கு பிராணன் செல்கிறது. பிராணன் எங்கு செல்கிறது அங்கு உணர்வு மாறுகிறது. இந்த வரி மிகவும் ஆழமானது. ஏனெனில் மனிதன் தனது கவனத்தை எங்கு செலுத்துகிறானோ அங்கு அவனுடைய உயிர்சக்தியும் செல்கிறது. அதனால்தான் பயத்தில் வாழும் மனிதனின் உடல் மெதுவாக சோர்ந்து போகிறது. அதனால்தான் கோபத்தில் வாழும் மனிதனின் நரம்புகள் எப்போதும் இறுக்கமாக இருக்கும். அதனால்தான் அன்பில் வாழும் மனிதன் அமைதியாக தெரிகிறான். உணர்வுகள் வெறும் மனநிலைகள் அல்ல. அவை உயிர்சக்தியின் அலைகள். இப்போது ஒரு ஆழமான விஷயத்தை பார்க்கலாம். மனித உடல் உண்மையில் ஒரு உயிர் மின்சார அமைப்பா? அறிவியல் கூறுவது, மூளை மின்சார அலைகள் மூலம் செயல்படுகிறது. இதயத்துக்கும் மின்சார துடிப்பு உள்ளது. நரம்புகள் தகவல்களை மின்சார சிக்னல்களாக பரிமாறுகின்றன. ஆனால் யோகிகள் இதை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே வேறு மொழியில் கூறிவிட்டார்கள். அவர்கள் இதையே பிராண சக்தி என்று அழைத்தார்கள். இப்போது சில ஆராய்ச்சியாளர்கள் கேட்கிறார்கள், சக்கரங்கள் உண்மையில் நரம்பு மையங்களின் ஆற்றல் வெளிப்பாடுகளா? இதற்கு முழுமையான அறிவியல் ஆதாரம் இன்னும் இல்லை. ஆனால் பல ஒற்றுமைகள் இருக்கின்றன. மூலாதார சக்கரம் உயிர் பாதுகாப்பு உணர்வுடன் தொடர்புடையது. அதே பகுதி உடலின் அடிப்படை நரம்பு மற்றும் இனப்பெருக்க அமைப்புகளுடன் இணைந்திருக்கிறது. மணிபூரக சக்கரம் சுயநம்பிக்கை மற்றும் தனித்தன்மையுடன் தொடர்புடையது. அதே பகுதி சோலார்
பிளெக்சஸ் நரம்பு மையத்துடன் இணைகிறது. ஆய்ஜா சக்கரம் உள்ளுணர்வு மற்றும் பார்வையுடன் தொடர்புடையது. அதன் அருகில் பைனியல் மற்றும் பிட்டூட்டரி சுரப்பிகள் உள்ளன. இந்த ஒற்றுமைகள் காரணமாக சிலர் சக்கரங்களை உளவியல் மற்றும் நரம்பியல் அடிப்படையில் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். ஆனால் ஆன்மீக அனுபவம் அறிவியல் வரைபடத்தை தாண்டி செல்கிறது என்று தியானிகள் கூறுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் அனுபவிப்பது வெறும் உடல் மாற்றம் அல்ல, அது உணர்வின் மாற்றம். ஒரு தியானி பல வருடங்கள் ஆழமாக பயிற்சி செய்தபின் சில விசித்திரமான அனுபவங்களை சந்திக்கலாம். உடல் மிக இலகுவாக உணரப்படலாம். நேர உணர்வு மறைந்து போகலாம். சில நிமிடங்கள் மணி நேரம் போல தோன்றலாம். சில மணி நேரங்கள் சில நிமிடங்கள் போல தோன்றலாம். சிலருக்கு உடல் எல்லை மறைந்து போன உணர்வு வரும். அவர்கள் தங்களை சுற்றியுள்ள அனைத்துடனும் ஒன்றாக உணர ஆரம்பிப்பார்கள். இதனை பல மரபுகள் சமாதி நிலையின் ஆரம்பம் என்று கூறுகின்றன. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான எச்சரிக்கை உள்ளது. ஒவ்வொரு விசித்திரமான அனுபவமும் ஆன்மீக விழிப்பு அல்ல. சில நேரங்களில் தூக்கமின்மை, அதிக உளவியல் அழுத்தம், அதிக தனிமை அல்லது மனநிலை பிரச்சினைகளும் விசித்திரமான அனுபவங்களை உருவாக்கலாம். அதனால்தான் உண்மையான ஆன்மீக மரபுகள் எப்போதும் சமநிலையை வலியுறுத்தின. ஒரு உண்மையான குரு தனது சீடனை எப்போதும் நிலையான வாழ்க்கைக்குள் வைத்திருப்பார். அவரை கற்பனை உலகிற்குள் தள்ளமாட்டார். ஏனெனில் ஆன்மீகத்தின் நோக்கம் நிஜத்திலிருந்து தப்பிப்பது அல்ல, நிஜத்தை முழுமையாக விழிப்புணர்வுடன் வாழ்வது. இப்போது நாம் குண்டலினி விழிப்பின் ஆபத்தான நிலைகளைப் பற்றி பார்க்கலாம். பலர் இணையத்தில் சில வீடியோக்களை பார்த்துவிட்டு திடீரென குண்டலினியை எழுப்ப முயற்சிக்கிறார்கள். அது மிகவும் ஆபத்தானது. ஏனெனில் மனித மனம் ஒரு நுட்பமான அமைப்பு. அதை மெதுவாகவே மாற்ற வேண்டும். சிலருக்கு திடீரென உடலில் வெப்பம் அதிகரிக்கலாம். சிலருக்கு தூக்கம் மாறிவிடலாம். சிலருக்கு அதிக உணர்ச்சி வெடிப்புகள் ஏற்படலாம். சிலருக்கு பயம் அதிகரிக்கலாம். இதனை சிலர் குண்டலினி சிண்ட்ரோம் என்று அழைக்கிறார்கள். பழைய யோகிகள் இதை எப்படி கையாள்ந்தார்கள்? அவர்கள் உடலை நிலைப்படுத்தும் முறைகளை பயன்படுத்தினார்கள். நிலத்தில் காலால் நடப்பது, எளிய உணவு, இயற்கையுடன் தொடர்பு, அமைதியான மூச்சு, மனதை மெதுவாக சமநிலைக்கு கொண்டு வருவது. ஏனெனில் அதிக சக்தி மேலே எழும்போது உடல் மற்றும் மனம் தயாராக இருக்க வேண்டும். ஒரு பெரிய அணை திடீரென திறக்கப்பட்டால் வெள்ளம் வரும். ஆனால் மெதுவாக திறந்தால் ஆற்றல் பயனுள்ளதாக மாறும். அதேபோல் குண்டலினி சக்தியும் மெதுவாக விழிக்க வேண்டும் என்று அவர்கள் நம்பினர். இப்போது நாம் தியானத்தின் மிக ஆழமான இரகசியத்தை பார்க்கலாம். பலர் தியானம் என்றால் சிந்திக்காமல் இருப்பது என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான தியானம் சிந்தனையை அழிப்பது அல்ல, அதை பார்க்கும் திறன். வானத்தில் மேகங்கள் வருவது போல சிந்தனைகள் வரும். ஆனால் வானம் அவற்றால் பாதிக்கப்படுவதில்லை. அதேபோல் மனிதன் தனது சிந்தனைகளை பார்த்துக்கொண்டே அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளும்போது அவன் மெதுவாக மனத்தின் அடிமையிலிருந்து விடுபட ஆரம்பிக்கிறான். இதுவே உள்ளார்ந்த சுதந்திரம். இந்த நிலையில் ஒரு ஆழமான மாற்றம் நடக்கிறது. முன்பு மனிதன் எப்போதும் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டான் அல்லது கடந்த காலத்தை பற்றி வருந்தினான். ஆனால் இப்போது அவன் தற்போதைய தருணத்தில் வாழ ஆரம்பிக்கிறான். அவன் சூரிய உதயத்தை உண்மையாக பார்க்கிறான். காற்றின் ஒலியை உணர்கிறான். மூச்சின் அதிர்வை கேட்கிறான். வாழ்க்கை மெதுவாக ஒரு போராட்டமாக இல்லாமல் ஒரு அனுபவமாக மாற ஆரம்பிக்கிறது. இதையே சில சித்தர்கள் உயிரோடு இருக்கும் சமாதி என்று கூறினார்கள். உடல் உலகில் இருந்தாலும் உள்ளே முழுமையான அமைதி. அதனால்தான் பல பெரிய ஆன்மீக மனிதர்கள் குழந்தைகளைப் போல எளிமையாக இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் மனத்தின் பாரத்தை இழந்துவிட்டார்கள். ஒரு குழந்தை ஒவ்வொரு விஷயத்தையும் புதிதாக பார்க்கிறது. அதேபோல் விழித்த மனிதனும் வாழ்க்கையை புதிதாக அனுபவிக்கிறான். அவனுக்கு சாதாரணமான விஷயங்களிலேயே அதிசயம் தெரிகிறது. ஒரு இலை விழுவது, ஒரு பறவை பாடுவது, ஒரு மூச்சு உள்ளே செல்வது, இவை அனைத்தும் உயிரின் அதிசயமாக மாறுகின்றன. பலர் வாழ்நாள் முழுவதும் வெளியுலகத்தை ஆராய்கிறார்கள். ஆனால் மிக சிலரே தங்களுடைய உள்ளார்ந்த உலகத்தை ஆராய தைரியம் செய்கிறார்கள். ஏனெனில் உள்ளே செல்வது எளிதல்ல. அங்கே நம் ஆசைகள் இருக்கின்றன, நம் பயங்கள் இருக்கின்றன,
நாம் மறைத்து வைத்த நினைவுகள் இருக்கின்றன. அதே நேரத்தில் நம் உண்மையான சக்தியும் அங்கேயே மறைந்திருக்கிறது. பண்டைய சித்தர்கள் கூறியது, உள்ளே செல்லும் மனிதன் முதலில் இருளை சந்திப்பான். ஆனால் அந்த இருளை தாண்டினால் அளவற்ற ஒளியைக் காண்பான். இந்த வார்த்தை வெறும் கவிதை அல்ல. அது ஒரு உளவியல் உண்மை. மனிதன் தன்னைப் பற்றி நேர்மையாக பார்க்க ஆரம்பிக்கும்போதுதான் அவனுடைய மனம் எப்படி செயல்படுகிறது என்பது தெரிய ஆரம்பிக்கும். அவன் ஏன் கோபப்படுகிறான்? ஏன் பயப்படுகிறான்? ஏன் எப்போதும் ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது என்று உணர்கிறான்? ஏன் அமைதியாக இருக்க முடியவில்லை? இந்த கேள்விகள்தான் ஆன்மீகப் பயணத்தின் உண்மையான தொடக்கம். இப்போது நாம் மூன்றாவது கண் பற்றிய மிக ஆழமான ரகசியங்களைப் பார்க்கலாம். மூன்றாவது கண் என்ற வார்த்தை பலருக்கு அமானுஷ்யமாக தோன்றுகிறது. சிலர் அதை மந்திர சக்தி என்று நினைக்கிறார்கள். சிலர் அது வெறும் கற்பனை என்று நினைக்கிறார்கள். ஆனால் பழமையான யோக மரபுகள் இதை மிகவும் வேறுபட்ட விதத்தில் விளக்குகின்றன. மூன்றாவது கண் என்பது ஒரு புதிய பார்வை. வெளிப்புற உலகத்தை தாண்டி உண்மையைக் காணும் திறன். சாதாரணமாக மனிதன் தனது மனத்தின் வழியாக உலகத்தை பார்க்கிறான். அவன் விருப்பங்கள், அவன் பயங்கள், அவன் நினைவுகள், அவன் நம்பிக்கைகள், இவை அனைத்தும் அவன் பார்வையை மாற்றுகின்றன. ஆனால் தியானம் ஆழமாகும்போது ஒரு தருணம் வருகிறது. அப்போது மனத்தின் சத்தம் குறைய ஆரம்பிக்கிறது. அந்த அமைதியில் மனிதன் விஷயங்களை மிகவும் தெளிவாக பார்க்க ஆரம்பிக்கிறான். இதையே சிலர் மூன்றாவது கண் திறப்பு என்று கூறுகிறார்கள். சிலருக்கு தியானத்தின் போது நெற்றியின் மத்தியில் அழுத்தம் போல உணரப்படும். சிலருக்கு அங்கே வெப்பம் தோன்றும். சிலருக்கு ஒளி போன்ற அனுபவம் வரும். சிலருக்கு கண்களை மூடியபோது நீல நிறம் அல்லது ஊதா நிற அதிர்வுகள் தோன்றும். இவை அனைத்தும் பல தியான மரபுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆனால் முக்கியமான விஷயம், இந்த அனுபவங்களில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஏனெனில் உண்மையான ஆன்மீகம் அனுபவங்களை சேகரிப்பது அல்ல, உள்ளார்ந்த சுதந்திரத்தை அடைவது. சிலர் சிறிய ஒளி அனுபவத்திற்கே நான் விழித்துவிட்டேன் என்று நினைக்கிறார்கள். அது ஆன்மீக அகந்தையை உருவாக்குகிறது. பழைய சித்தர்கள் இதை மிகவும் ஆபத்தான தடையாக பார்த்தார்கள். ஏனெனில் அகந்தை ஆன்மீக ஆடையை அணிந்துவிட்டால் அதைக் கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். ஒரு மனிதன் தன்னை மற்றவர்களை விட உயர்ந்தவன் என்று உணர ஆரம்பித்தால் அவன் பாதையை இழக்க ஆரம்பித்துவிட்டான் என்று அவர்கள் கூறினார்கள். உண்மையான விழிப்பு மனிதனை எளிமையாக்கும். அவன் அமைதியாக மாறுவான். அவன் குறைவாக பேசுவான். ஆனால் அவன் அருகில் இருந்தாலே மற்றவர்களுக்கு அமைதி தோன்றும். இதுதான் பல மகான்களின் தன்மை. அவர்கள் வார்த்தைகளால் மட்டுமல்ல, அவர்களுடைய இருப்பால் கற்றுக் கொடுத்தார்கள். இப்போது நாம் ஒலி தியானத்தின் ரகசியத்தை பார்க்கலாம். பழமையான யோகிகள் பிரபஞ்சம் முழுவதும் அதிர்வால் நிரம்பியுள்ளது என்று நம்பினர். ஒவ்வொரு பொருளும் அதிர்கிறது. ஒவ்வொரு உயிரும் அதிர்கிறது. அவர்கள் கூறியது, உலகத்தின் அடிப்படை இயல்பு ஒலி. இதனால்தான் பல ஆன்மீக மரபுகளில் மந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஓம் என்ற ஒலி மிகவும் புனிதமாகக் கருதப்பட்டது. ஏனெனில் அது பிரபஞ்ச அதிர்வின் சின்னம் என்று அவர்கள் நம்பினர். சில தியானிகள் ஆழமான அமைதியில் உள்ளே ஒரு ஒலி தொடர்ந்து ஒலிப்பதை உணர்கிறார்கள். இதனை நாத யோகம் என்று அழைக்கிறார்கள். முதலில் அந்த ஒலி மிகவும் மெதுவாக இருக்கும். பிறகு அது தெளிவாக ஆரம்பிக்கும். சிலர் அதை தேனீ ஓசை போல கேட்கிறார்கள். சிலர் காற்றின் ஒலி போல உணர்கிறார்கள். சிலர் மணி ஒலி போல அனுபவிக்கிறார்கள். இந்த அனுபவங்கள் உண்மையா அல்லது மூளையின் உள் செயல்பாடுகளா என்ற விவாதம் இன்னும் உள்ளது. ஆனால் பல தியான மரபுகள் இதை உணர்வின் ஆழமான நிலையாக விவரிக்கின்றன. இப்போது ஒளி தியானத்தை பார்க்கலாம். பல சித்தர்கள் மனித உடலில் ஒளி மறைந்திருக்கிறது என்று கூறினர். அது வெளிப்புற ஒளி அல்ல, உள்ளுணர்வின் ஒளி. ஒரு தியானி ஆழமான அமைதியில் சென்றபோது சில நேரங்களில் உள்ளே பிரகாசமான ஒளி தோன்றலாம். அந்த ஒளி சாதாரண கற்பனை போல இருக்காது. அது மிகவும் உயிருள்ள அனுபவமாக இருக்கும். சிலர் திடீரென அளவற்ற வெள்ளை ஒளியை அனுபவித்ததாக கூறுகிறார்கள். சிலர் தங்களுடைய உடல் ஒளியாக மாறிவிட்டது போல உணர்கிறார்கள். இந்த அனுபவங்கள் உலகின் பல ஆன்மீக மரபுகளிலும் ஒரே மாதிரியாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதனால் சில ஆராய்ச்சியாளர்கள் கேட்கிறார்கள்,
மனித மூளை ஆழமான தியான நிலையில் புதிய உணர்வு பரிமாணங்களை உருவாக்குகிறதா என்று. ஆனால் தியானிகள் கூறுவது இது கற்பனை அல்ல, மாறாக சாதாரண உணர்வை தாண்டிய விழிப்பு நிலை. இப்போது கனவுகளுக்கும் குண்டலினிக்கும் உள்ள தொடர்பை பார்க்கலாம். பலருக்கு ஆன்மீகப் பயணத்தின் போது கனவுகள் மாற ஆரம்பிக்கின்றன. சிலருக்கு மிகவும் தெளிவான கனவுகள் வரும். சிலருக்கு பழைய நினைவுகள் மேலே வரும். சிலருக்கு சின்னங்களால் நிறைந்த விசித்திரமான கனவுகள் தோன்றும். பாம்பு, ஒளி, நீர், மலை, கோவில், கதவு, இவை போன்ற சின்னங்கள் பல ஆன்மீக மரபுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஏன் இப்படி நடக்கிறது? ஒரு விளக்கம். தியானம் மனதின் ஆழமான அடுக்குகளை திறக்க ஆரம்பிக்கிறது. பொதுவாக மனிதன் தனது விழிப்பு மனதோடு மட்டுமே வாழ்கிறான். ஆனால் அவனுடைய மனத்தின் கீழ் மிகப்பெரிய மறைமனம் உள்ளது. அங்கே அவன் மறந்த நினைவுகள், அழுத்தப்பட்ட உணர்வுகள், பயங்கள், ஆசைகள் அனைத்தும் சேமிக்கப்பட்டிருக்கின்றன. தியானம் ஆழமாகும்போது இந்த அடுக்குகள் மேலே வர ஆரம்பிக்கின்றன. இதனால் சிலருக்கு முதலில் குழப்பமான காலம் வரும். ஆனால் இது சுத்திகரிப்பு செயல்முறை என்று பல யோகிகள் கூறுகிறார்கள். ஒரு குளத்தின் அடியில் இருந்த சேறு கிளறப்பட்டால் நீர் முதலில் மங்கலாகும். ஆனால் பிறகு அது மிகவும் தெளிவாக மாறும். அதேபோல் மனமும் முதலில் குழப்பத்தை சந்திக்கலாம். ஆனால் பிறகு ஆழமான அமைதியை அடையும். இப்போது மனிதன் உண்மையில் உயர்ந்த விழிப்புணர்வு நிலைக்கு பரிணாமம் அடைய முடியுமா என்பதை பார்க்கலாம். இது மிகவும் முக்கியமான கேள்வி. சில விஞ்ஞானிகள் கூறுவது மனித பரிணாமம் இன்னும் முடிவடையவில்லை. உடல் மட்டுமல்ல, உணர்வும் பரிணாமம் அடையக்கூடும். பழைய யோகிகள் இதையே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே கூறிவிட்டார்கள். அவர்கள் மனிதனை ஒரு முடிவடைந்த உயிரினமாக பார்க்கவில்லை. மாறாக இன்னும் முழுமையடையாத ஒரு சாத்தியமாக பார்த்தார்கள். அவர்களுடைய பார்வையில் சாதாரண மனிதன் உறங்கிக் கொண்டிருக்கும் விழிப்புணர்வு நிலையில் வாழ்கிறான். அவன் தனது உண்மையான திறனின் மிகச்சிறிய பகுதியை மட்டுமே பயன்படுத்துகிறான். ஆனால் தியானம், சுய அறிவு, மூச்சு விழிப்புணர்வு, அன்பு, கருணை, இவை அனைத்தும் மனிதனை உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்லக்கூடும் என்று அவர்கள் நம்பினர். இதனால்தான் பல மகான்கள் மனிதனை தெய்வீக சாத்தியம் என்று அழைத்தார்கள். அவர்கள் கூறியது, நீ தேடிக்கொண்டிருக்கும் ஒளி நீயே. ஆனால் இந்த உண்மையை அறிவால் மட்டும் புரிந்து கொள்ள முடியாது. அதை அனுபவிக்க வேண்டும். ஒரு மனிதன் கடலைப் பற்றி 1000 புத்தகங்கள் படித்தாலும் அவன் கடலுக்குள் இறங்கும் வரை அதன் உண்மையை அறிய முடியாது. அதேபோல் ஆன்மீகமும் அனுபவத்தின் பாதை. அதனால்தான் எல்லா மகான்களும் ஒரே விஷயத்தை கூறினார்கள். அமைதியாக அமர், மூச்சை கவனி, உன்னை நீ பார். ஏனெனில் மனிதன் தனது உள்ளே முழுமையாக இறங்கும் தருணத்தில் அவன் பிரபஞ்சத்திலிருந்து தனியாக இல்லை என்பதை உணர ஆரம்பிக்கிறான். அந்த தருணமே உண்மையான விழிப்பு ஆரம்பம். ஆனால் இது ஒரு முடிவு அல்ல, மாறாக ஒரு புதிய தொடக்கம். ஏனெனில் உண்மையான ஆன்மீகம் ஒரு புத்தகத்தின் கடைசி பக்கத்தில் முடிவதில்லை. அது மனிதன் தனது உள்ளார்ந்த உண்மையை அறிய ஆரம்பிக்கும் தருணத்தில்தான் தொடங்குகிறது. இந்த முழு பயணத்திலும் நாம் பல விஷயங்களை ஆராய்ந்தோம். குண்டலினி, சக்கரங்கள், மூச்சின் ரகசியம், உள்ளுணர்வு, மூன்றாவது கண், உயிர்ச்சக்தி, தியானம், உள்ளார்ந்த அமைதி. ஆனால் இவை அனைத்திற்கும் பின்னால் இருக்கும் மிகப்பெரிய உண்மை என்ன? மனிதன் இன்னும் முழுமையாக தன்னை அறிந்து கொள்ளவில்லை என்பதே அந்த உண்மை. இன்றைய உலகம் வெளிப்புற முன்னேற்றத்தில் மிகவும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மனிதன் விண்வெளிக்குச் செல்கிறான். செயற்கை நுண்ணறிவை உருவாக்குகிறான். அணு சக்தியை கட்டுப்படுத்துகிறான். ஆனால் அவன் இன்னும் தனது மனதை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. அவன் வெளியில் பெரிய சக்திகளை உருவாக்கியிருக்கிறான். ஆனால் உள்ளே அமைதியை இழந்துவிட்டான். இதனால்தான் இன்றைய மனிதன் அதிக தகவல்களுடன் இருந்தாலும் அதிக குழப்பத்திலும் வாழ்கிறான். இந்த நிலையில் பழைய யோக மரபுகள் மீண்டும் முக்கியமாகின்றன. ஏனெனில் அவை மனிதனுக்கு வெளியுலகத்தை வெல்ல சொல்லவில்லை. முதலில் உன் மனதை புரிந்துகொள் என்று கூறின. ஒரு மனிதன் தனது மனத்தின் அடிமையாக இருந்தால் அவனுக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அமைதி இருக்காது. ஆனால் அவன் தனது உள்ளே அமைதியை கண்டுபிடித்துவிட்டால்
சாதாரண வாழ்க்கையிலும் அவன் முழுமையை அனுபவிக்க முடியும். இதுவே அனைத்து ஆன்மீக மரபுகளின் இதயம். இப்போது நாம் சமாதி நிலையைப் பற்றி பார்க்கலாம். பலர் சமாதி என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பார்கள். ஆனால் அதன் உண்மையான அர்த்தம் மிகவும் ஆழமானது. சமாதி என்பது வெறும் கண்களை மூடி அமைதியாக இருப்பது அல்ல. அது தனித்தன்மையின் எல்லைகள் கரைந்து போகும் நிலை என்று யோகிகள் கூறுகிறார்கள். சாதாரணமாக மனிதன் எப்போதும் நான் என்ற உணர்வோடு வாழ்கிறான். என் உடல், என் சிந்தனை, என் வாழ்க்கை, என் பயம், என் ஆசை. ஆனால் சமாதியில் இந்த தனி அடையாளம் மெதுவாக கரைய ஆரம்பிக்கிறது. அப்போது மனிதன் தன்னை பிரபஞ்சத்திலிருந்து தனியாக உணர்வதில்லை. இதனை சிலர் கடலில் கரையும் துளி போல விவரிக்கிறார்கள். துளி தனியாக இருந்தபோது அது சிறியது. ஆனால் கடலோடு இணைந்தபோது அது எல்லையற்றதாக மாறிவிட்டது. இதுவே ஆன்மீக அனுபவத்தின் மிக உயர்ந்த நிலை என்று பல மரபுகள் கூறுகின்றன. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது. இந்த நிலையை வார்த்தைகளால் முழுமையாக விளக்க முடியாது. ஏனெனில் வார்த்தைகள் எப்போதும் வரம்புடையவை. ஆனால் அனுபவம் வரம்பற்றது. இதனால்தான் பல மகான்கள் அமைதியை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் கூறியது, உண்மை பேசப்பட முடியாது, அது அனுபவிக்கப்பட வேண்டும். இப்போது உடலை தாண்டிய அனுபவங்கள் பற்றி பார்க்கலாம். பல தியானிகள் தங்களுடைய உடலை தாண்டி விழிப்புணர்வு விரிவடையும் அனுபவத்தை கூறியிருக்கிறார்கள். சிலர் தங்களை உடலுக்கு வெளியே மிதப்பது போல உணர்ந்தார்கள். சிலர் எல்லையற்ற வெளியில் கரைந்து போன உணர்வை அனுபவித்தார்கள். சிலர் காலமும் இடமும் மறைந்து போன நிலையை விவரித்தார்கள். இவை அனைத்தும் உண்மையா? அல்லது மூளையின் விசித்திரமான செயல்பாடுகளா? அறிவியல் இன்னும் தெளிவான பதிலை வழங்கவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மறுக்க முடியாதது. மனித உணர்வு நாம் நினைப்பதை விட மிகவும் ஆழமானது. மூளை என்பது வெறும் உயிரியல் கருவியா? அல்லது அது ஒரு பெரிய பிரபஞ்ச விழிப்புணர்வை பெறும் ஆண்டென்னாவா? இந்த கேள்வி இன்னும் திறந்தே உள்ளது. பழைய சித்தர்கள் கூறியது, மனம் அமைதியானால் மனிதன் பிரபஞ்ச அறிவோடு இணைகிறான். அதனால்தான் பல மகான்கள் எதிர்கால நிகழ்வுகளை உணர்ந்ததாக கூறப்படுகிறது. சிலர் மனித மனத்தை ஆழமாக புரிந்து கொண்டார்கள். சிலர் வார்த்தைகளின்றி பிறரை அமைதிப்படுத்தினார்கள். இவை அனைத்தும் உண்மையா என்பதை ஒவ்வொருவரும் தங்களுடைய அனுபவத்தின் மூலம்தான் அறிய வேண்டும். ஆனால் ஒரு உண்மை மிகவும் தெளிவாக இருக்கிறது. ஆழமான தியானம் மனிதனை மாற்றுகிறது. அவன் மெதுவாக பயத்திலிருந்து விடுபட ஆரம்பிக்கிறான். அவன் தற்போதைய தருணத்தில் வாழ ஆரம்பிக்கிறான். அவன் வாழ்க்கையை ஒரு போராட்டமாக அல்ல ஒரு பரிசாக பார்க்க ஆரம்பிக்கிறான். இதுவே உண்மையான விழிப்பு. இப்போது பைனியல் கிளாண்ட் பற்றிப் பார்க்கலாம். பல ஆன்மீக மரபுகள் இதை மூன்றாவது கணுடன் தொடர்புபடுத்துகின்றன. மூளையின் மையத்தில் இருக்கும் இந்த சிறிய சுரப்பி இருட்டும் ஒளியும் தொடர்பான ஹார்மோன்களை கட்டுப்படுத்துகிறது. சிலர் இதையே ஆன்மீக அனுபவங்களின் கதவு என்று கருதுகிறார்கள். இதற்கான முழுமையான அறிவியல் ஆதாரம் இல்லை. ஆனால் இதன் மர்மம் காரணமாக பல ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடக்கின்றன. பழைய எகிப்திய சின்னங்களிலும் இந்திய யோக மரபுகளிலும் மூன்றாவது கண் பற்றிய குறிப்புகள் இருப்பது மிகவும் சுவாரஸ்யமானது. இது மனிதன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உள்ளுணர்வு விழிப்பை ஆராய்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை காட்டுகிறது. இப்போது இந்த முழு பயணத்தின் மிக முக்கியமான கேள்வியை பார்க்கலாம். குண்டலினி உண்மையிலேயே இருக்கிறதா? இதற்கு 2 பதில்கள் இருக்கின்றன. அறிவியல் பார்வையில் இதற்கான முழுமையான ஆதாரம் இன்னும் இல்லை. ஆனால் அனுபவ பார்வையில் பல ஆயிரம் ஆண்டுகளாக எண்ணற்ற தியானிகள் ஒரே மாதிரியான உள் அனுபவங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அதனால் இது வெறும் கற்பனை என்று எளிதாக மறுக்கவும் முடியாது. முழுமையான அறிவியல் உண்மை என்று உடனே ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆனால் இங்கே மிக முக்கியமான விஷயம், குண்டலினியின் இறுதி நோக்கம் அமானுஷ்ய சக்தி அல்ல, உள்ளார்ந்த மாற்றம். ஒரு மனிதன் அதிக அன்பானவனாக மாறுகிறானா? அவன் அமைதியாக மாறுகிறானா? அவன் பயத்திலிருந்து விடுபடுகிறானா? அவன் பிற உயிர்களுடன் இணைப்பை உணர்கிறானா? இதுவே உண்மையான அளவுகோல். ஏனெனில் உண்மையான ஆன்மீகம் மனிதனை மனிதத்தன்மையிலிருந்து தூரப்படுத்தாது. மாறாக அவனை இன்னும் ஆழமான மனிதனாக மாற்றும். அதனால்தான்
பல மகான்கள் இறுதியில் அன்பையே உயர்ந்த தியானம் என்று கூறினார்கள். அன்புள்ள மனதில் பயம் குறையும். கருணையுள்ள மனதில் அகந்தை கரையும். அமைதியான மனதில் உண்மை பிரதிபலிக்கும். இதுவே உளறிவின் அறிவியல். இப்போது இந்த பயணத்தை முடிக்கும் முன் ஒரு நிமிடம் அமைதியாக சிந்தியுங்கள். நீங்கள் உண்மையில் யார்? உங்கள் சிந்தனைகளா? உங்கள் உடலா? உங்கள் பெயரா? உங்கள் நினைவுகளா? அல்லது இவை அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கும் ஒரு ஆழமான சாட்சி உணர்வா? இந்த கேள்விக்கான பதிலை எந்த புத்தகமும் தர முடியாது. அதை நீங்கள் உங்களுக்குள் கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு நாள் நீங்கள் அமைதியாக அமர்ந்து உங்கள் மூச்சை கவனிக்கும்போது சிந்தனைகள் மெதுவாக அமைதியாகும். அந்த அமைதியின் ஆழத்தில் நீங்கள் தேடிக்கொண்டிருந்த பதில் மெதுவாக வெளிப்பட ஆரம்பிக்கலாம். அப்போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். விழிப்பு என்பது புதிதாக எதையாவது பெறுவது அல்ல. மாறாக எப்போதுமே உங்களுக்குள் இருந்த உண்மையை நினைவுகூர்வது. நீங்கள் தேடிய ஒளி வெளியே இல்லை. அது உங்களுக்குள்ளே இருந்தது. இந்த உலகத்தின் மிகப்பெரிய ரகசியம் மனிதன் தன்னையே இன்னும் முழுமையாக கண்டுபிடிக்கவில்லை என்பதுதான். அந்த தேடலே ஆன்மீகம். அந்த பயணமே குண்டலினி. அந்த விழிப்பே மனிதனின் உண்மையான பரிணாமம். நன்றி. இந்த ஆழமான உள்பயணத்தில் என்னுடன் இணைந்ததற்கு நன்றி. உங்கள் உள்ளார்ந்த அமைதி நாளுக்கு நாள் மேலும் ஆழமாகட்டும். உங்கள் விழிப்புணர்வு ஒளி உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தட்டும். அமைதி, அன்பு, விழிப்பு இவை அனைத்தும் உங்களுக்குள்ளே மலரட்டும்.